மாறிட்டேன், மாற வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. அப்படி மாறின ஒண்ணு என்ன? டைமிங். இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம நேரம் பார்க்காம உழைப்போம். கல்யாணம் ஆனால் ஷார்ப்பாக 8 மணிக்கு நைட்டு 8 மணிக்கு கால் வந்துடும். எப்போ வரீங்க, எத்தனை மணிக்கு வரீங்க, இப்போ எங்கே இருக்கீங்க, இந்த கேள்வி வந்தாலே நம்ம செய்கிற வேலை நின்றோம். ஓகே, திருமணத்துக்கு முன்னால டைமிங் எதுவுமே இல்லாம இருந்தீங்க. இருக்காது. நம்ம இந்த வேலையை முடிச்சுட்டு போகணும், அது டைம் பார்க்காம உழைப்போம். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த டைமிங்னு ஒன்று இருக்குது. ஓகே, நீங்க என்னவா மாத்திக்கிட்டீங்க? திருமணத்துக்கு பின்னால என்ன மாற வேண்டி ஏற்பட்டுச்சு? ஆக்சுவலாக மேரேஜ் பிஃபோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 மணி 2 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருப்பேன். அதாவது காலையில் சொல்கிறேன், மதியம், காலையில இல்ல மதியம். ஓகே, 1 மணி 2 மணி வரைக்கும் தூங்கிட்டு அப்போ தான் எந்திரிச்சு நான் எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். பேசிக்காக எனக்கு எல்லாமே ரெடியாக இருக்கும். நான் எந்திரிப்பேன், சாப்பிடுவேன், போய் காலேஜ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி போயிட்டு வர திருப்பி வீட்டுக்கு வந்துடுவேன். பட் ஆஃப்டர் மேரேஜ் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட் தூங்க போகிற வரைக்கும் மொத்த வேலையும் நம்ம தான் செய்யணும். ஏதாவது ஒரு வேலை ஷேர் பண்ணிக்கோங்கன்னு கூப்பிட்டா என்னாலலாம் முடியாதுப்பா, எனக்கு டயர்டாக இருக்குது, எனக்கு கையை வலிக்குது, எனக்கு காலை வலிக்குது அப்படின்னு ஏதோ ஒரு ரியாக்ஷன் போட்டுற வேண்டியது. இல்லை எனக்கு வேலை இருக்குன்னு அப்போ தான் லேப்டாப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சீன் போட வேண்டியது.